எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சோடனே வெளிநாடு போயிடணும். அவன் என்ன வேலை பாக்குறான்லாம் தெரியாது, ஆனா பொண்ணு கொடுத்துருவாங்க. நானும் எனக்கும் அதான் ஆசை. என் வீட்டுல எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க, துபாயில இருக்காங்க, நம்மளும் போகணும், சம்பாதிக்கணும், வாழணும், கெத்தா இருக்கணும் அப்படின்னு ஆசை. சென்னைக்கு வந்துட்டோம், டிப்ளமோல போய் சேர்ந்தோம். கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சோம். அங்க ஒரு 14 அரியர் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணோம். இன்ஜினியரிங் போனோம், 28 அரியர் அங்கேயும் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணோம். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ரோட்ல நம்ம நிறைய பேரை பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதர்கள் ஒருவேளை உணவுக்காக நம்மள்ட்ட கையேந்துவாங்க. உணவு வாங்கி கொடுக்க ஆள் இருக்கும், உடை வாங்கி கொடுக்க ஆள் இருக்கும், அவங்கள கிளீன் பண்ணி வீடியோ போடுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே மனசு இருக்கும். ஆனா அவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கான நேரம் நம்மளுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? நம்மள எதிரில இருந்து பாத்துட்டு போறாங்க தெரியுமா, அவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆறுதலான வார்த்தைகள், மாறுதலான ஒரு வாழ்க்கை. இததான் உருவாக்கி கொடுக்கணும். ஆவடி பக்கத்துல ஒரு தாத்தா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்காரு. அவருக்கு உணவு கொடுக்க போறோம். அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போய், என்ன தாத்தா தீபாவளி அப்படிங்கிறப்ப, தம்பி என் பக்கத்துல ஒருத்தன் படுத்து கிடந்தான் தம்பி, என்ன மாதிரியே தான், பிள்ளைங்க எல்லாம் துரத்தி விட்டுருச்சு, செத்து போயிட்டான், எறும்பெல்லாம் மொச்சு போய். அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற வந்த மக்கள்கிட்ட சொல்றோம், யாருமே பார்க்கல கேட்கல. அப்புறம் போலீஸ் வந்தாங்க, பாடி எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாரு. சொல்லிட்டாரு, நான் ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், என் தந்தையுடைய மரணம் அதுக்கப்புறம் ஏற்படுது. அது ஒரு பெரிய வழியில அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். இன்னைக்கு மனிதன் இரும்பு கோட்டையில வீட கட்டி வச்சிருந்தாலும் சரி, இல்ல கீத்தூட்ல வாழ்ந்தாலும் சரி, இல்ல எந்த பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி, மரணம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு சமூகத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? பணக்காரன் வீட்டுக்கு ஓடி போறான், ஏழை வீட்டுக்கு பால் ஊத்த ஆள் இல்ல. பிறக்கிற குழந்தைக்கு சீனி போடுறதுக்கு குடும்பம் எல்லாம் வரான், இறந்து போன ஒரு மனுஷனுக்கு குழியில பால் ஊத்துறதுக்கு ஆள் கிடையாம போயிரு. நீ கோடிக்கணக்கில் காசு வச்சிருங்க, பென்ஸ் வச்சுக்கோங்க, BMW. என் பசங்கள்ட்ட சொல்லுவேன், எங்கள்ட்ட ஒரு 7 வண்டி இருக்கு. எங்களுக்கு முன்னாடி ஒரு BMW போனுச்சுன்னா, BMW என்னதான் கடைசியில நம்ம வண்டி தான்டா. நைட் ஒரு 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி எல்லாம் டைம்லாம் கிடையாது, 24x7 மார்ச்சரி முடிச்சுட்டு வருவோம். அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல அப்படியே எல்லாம் பப்பு கிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளில வருவாங்க. அப்ப என் டிரைவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், ஏன்னா நாங்க இங்க வேலைக்கு வந்துட்டோம், சம்பளம் கொடுக்குறீங்க சரி, நீங்க இந்த சந்தோஷம் கிந்தோஷம் அப்படிலாம் பார்க்க வேண்டியதானே, அந்த வயசு தானே அப்படின்னா. நான் அப்ப சொன்னேன், ஒருத்தவனுடைய அழுகைக்கு தோல் கொடுத்து நம்மளுடைய தோள்பட்டையில வாங்குற தெரியுமா, அதை விட மிகப்பெரிய ஒரு ஆறுதல், அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. உறவுகள் ட்ரஸ்ட் நான் 2017 தொடங்குறேன். எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியாது, எப்படி பண்ண போறோம், மரணத்துல வேலை பார்க்க போறோம், அவ்வளவுதான். இன்ன வரைக்கும் உறவுகள் வேலை பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த மேடைக்கு வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டான்லி மார்ச்சல்ல நின்று இருந்தேன். முன்னாடி எல்லாம் மாசத்துக்கு 5 கேஸ் எடுத்தா பெரிய விஷயம், 5 உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 கேஸ் அடக்கம் பண்ணாம நாங்க தூங்குனா அது உலக மகா அதிசயம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இப்படி எல்லா மார்ச்சல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் எங்க பையன் நின்றுகிட்டே இருப்பான். இவங்க எல்லாம் யாரு? ஏதோ ஒரு அப்பா அம்மாக்கு பிறந்த பிள்ளைகள், ஏதோ ஒரு பிள்ளைகளை பெத்தெடுத்த அப்பாவும் அம்மாவும் இருக்கிறப்ப, அவர்கள் ரோட்டுக்கு வந்து கிடக்கிறப்ப, இன்னைக்கு நம்ம அவங்கள கடந்து போயிட்டு இருக்கோம் தெரியுமா. எங்கெல்லாம் பார்த்து சொல்லுவான், பெரிய கல் நெஞ்சக்காரன்டா நீங்க அப்படின்ட்டு. நானும் கல் நெஞ்சக்காரனா இருந்தா ரோட்ல இறந்து போயிருப்பேன், அதை கடந்து போயிருப்பேன். அந்த இடத்துல நின்று அவரை சுத்தம் பண்ணி எடுத்து வண்டியில எடுத்து நான் மார்ச்சல்ல போய்க்கிறேன் தெரியுமா. சத்தியமா நான் கல் நெஞ்சக்காரன் இல்லைங்க. என்ன கொண்டு போறோம், 6 அடி குழி 5 அடி துணி, இதை விட ஒரு பெரிய வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருங்களே, நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 4 நல்ல மனிதர்களை சம்பாதிக்கல அப்படின்னா அந்த உலகத்துல வாழ்ந்து ஒண்ணுமே பயன் கிடையாது. நாங்க செய்யற விஷயமே மரணம் தான். ஆதரவற்ற உடல்களை எடுத்து அடக்கம் பண்றோம். வசதி வாய்ப்பு இல்லாத யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முறைப்படி, அவங்க எந்த முறை கேட்கறாங்களோ அந்த முறை பண்ணி கொடுப்போம். வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்து இறந்துட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நாங்க செஞ்சு கொடுப்போம். இதுதான் எங்களுடைய வேலை. அப்ப ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துருச்சுன்னு ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே போற அந்த குழந்தைய எடுக்கிறோம், சுடுகாட்டு கொண்டு போக பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, நான் வேலூர் சிஎம்சில இருந்து குழந்தை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கூட்டிட்டு வரேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அழுகுது, உடனே நான் வந்து அவங்கள எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், குழந்தை இறந்துருச்சு. இப்ப அவங்க ஊர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கம், அதுக்கே ஏசில டிக்கெட் போட்டு அவங்களோட ஒத்த பைசா கிடையாது. அப்ப அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே வழி தெரியல, என் குழந்தைய நல்லபடியா அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன், சரி நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம், குழந்தைய கிளீன் பண்ணிட்டோம், நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுறோம், வெள்ளை துணி போடுறோம், குழந்தைய அடக்கம் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறோம், அடக்கம் பண்ணிட்டோம். அப்பா அம்மா 2 பேர் தான், அந்த 2 பேர் அழுகுறாங்க. அங்க உள்ள ஒருத்தவங்களுக்கு மனசு கலங்கி போய் அழுகுறாங்க. உடனே அம்மா திரும்பிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, ஒருவேளை ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உடனே அந்த அம்மாட்ட, ஏமா விடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னே, ஒரு பாட்டில்ல அந்த தாய் பாலை ரொப்பி, இந்த பாலை அந்த குழிக்குள்ள ஊத்துங்கப்பா, வேற எந்த பாலும் ஊத்தாதீங்கன்னு அந்த தாய் சொல்ற விதம் இருக்கு தெரியுமா? எந்த மனுஷனுக்கு அந்த வாய்ப்புங்க கிடைக்கும்? தாய்ப்பால் நம்மளுக்கெல்லாம் ஊத்த முடியுமா? அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்காப்பா அந்த தாயுடைய வலி. நான் கொண்டு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டேன். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, குழந்தை பிறந்ததுல இருந்து மருத்துவமனையிலே தான் இருந்திருக்காங்க. அப்ப இறக்கி விட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த என் டிரைவர் சொல்றான், நீங்க பாட்டுல இறக்கி விட்டு வந்துட்டீங்க, அவங்கள்ட்ட ஒத்த பைசா கிடையாது, அவங்க எப்படி ஊருக்கு போவாங்கன்ட்டு. நான் திருப்பி உடனே வண்டியை விளையாடா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிப்பேன். அவங்களை அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறப்ப அப்படியே என்ன பண்றேன்னு தெரியாம 2 பேரும் கூனி குறுகி அழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே என் ட்ரெஸரருக்கு அடிச்சாரு, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, என்ன பண்ணலாம்? உடனே பிளைட் டிக்கெட்டை போட்டு கொடுங்க, போட்டு பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் சரி, வாங்க பாத்துக்கோ, என்ன செலவு தானே பாத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் ஒரு வித்தியாசம். அப்போ உடனே நாங்க அவங்கள ஏத்தி அனுப்பிட்டோம். ஒரு நாள் ட்ரெஸ்ல காசே கிடையாது. நான் சுஜித் கூட தெரியும், நான் ஒரு போஸ்ட் எழுதிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல. 22 வயசுல ஆரம்பிச்சது, இன்னைக்கு 6 வருஷம் கடந்து போயிட்டு இருக்கும், 28 வயசாயிருச்சு, எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன், ட்ரஸ்ட க்ளோஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்துல. அப்படி சொல்லி ஒரு மணி நேரத்துல ஒரு அழைப்பு வருது, சார் எங்க அப்பா இறந்துட்டார் சார், ஜிஹெச்ல இருக்க சார், என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது சார், உங்க நம்பர் எங்க யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க சார், தயவு செஞ்சு எங்க அப்பாவை வந்து அடக்கம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாங்க. உடனே என் டிரைவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ போய் என்னன்னு பாரு, நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கோம், காசு இருக்கோ இல்லையா நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது, நம்ம சுடுகாடு நம்ம மார்ச்சரி, நம்ம எது கவலை பண்ணும். இன்னைக்கு நான் பெருமையா சொல்லுவேன், எங்க டீம்ல 500 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, 250 பெண்கள் இருக்காங்க, 250 ஆண்கள் இருக்காங்க, எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சுட்டு இருக்கு. ஒரு அம்மா போன் அடிக்குது, என் புள்ள இறந்துருச்சு தம்பி, ஊர் வரைக்கும் கொண்டு போனோம், உங்க வண்டி தான் பெட்ரோல் போட்டா வரும்னு சொன்னாங்க யாரோ அப்படின்னாங்க. நான் உடனே டிரைவர்கிட்ட சொல்றேன்ப்பா, ஏதோ கேஸுப்பா, நீ போய் என்னன்னு பேசி பாரு ஃபர்ஸ்ட், அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. என்னன்னு பார்த்தோம், நான் போன் நம்பரை கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலைல டிரைவர் வராரு, என்னங்க ஆச்சு, இறக்கி விட்டீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு. அண்ணே அவங்க 3000 ரூபா கொடுத்தாங்கண்ணே, நானும் வாங்கி பெட்ரோலை போட்டேனே, அவங்க வீட்டுக்கு போனேனே, ஒரு ஆளு உள்ளக்க போறதுக்கு கூட அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு வசதி கிடையாதுண்ணே. அப்ப நான் உடனே எனக்கு மனசு கேட்கல, உங்களுக்கு அடிச்சா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு பயம், புதுசா வந்த டிரைவர் பயம். அதனால என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் அந்த 3000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டு நாங்க வந்துட்டேன், வேணா என் சம்பளத்துல நீங்க புடிச்சுக்கோங்க, எனக்கு அந்த காசு வேணாம், அந்த அம்மாட்ட வாங்கினா பெட்ரோல் கூட நம்ம வண்டியெல்லாம் ஓடாதுனே, தூக்கி வைக்க ஆள் இல்லாம அந்த அம்மா தனியா தூக்கி வச்சுச்சுனே. அப்ப நான் உணர்ந்த விஷயம், நான் எப்படி இருக்கேன் நீங்க முக்கியம் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவர்களும் எனக்கான மனநிலையில வந்துட்டாங்கிற சந்தோஷம் வேற ஒண்ணு. இந்த உலகம் எங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? நான் உறவுகள் தொடங்குறப்ப வெட்டியா வேலை பார்க்க போறான், பணம் தூக்க போறான், இவன்லாம் என்னத்தை கிழிக்க போறான், சுடுகாட்டுக்கு போய் போறான்றவங்க தான் கொரோனான்னு ஒரு காலம் வந்தப்ப எங்களுடைய வண்டி வேணும், எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க மாமா இறந்துட்டாரு, தயவு செஞ்சு நல்லபடியா அடக்கம் பண்ணி கொடுங்க, எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்லிட்டு வந்து நின்றவர்கள். இந்த சமூகம் எதை வெறுக்குதோ, இந்த சமூகம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ, இந்த சமூகம் எதை தீட்டுன்னு சொல்லுதோ அதை முழு மனசோட எடுத்துட்டு போனனாலதான் இன்னைக்கு ஐடில உள்ளவங்களும், இன்னைக்கு ஒரு டாக்டரும், ஒரு அபிஷியலும், இல்ல பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்களும், பிசினஸ் மேனு எல்லாரையும் எங்களுடைய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தோம். இன்னைக்கு போய் நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னா 7000க்கும் மேற்பட்ட அப்பாக்கும் அம்மாக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் புள்ளையா இருந்து அவனுக்கு இறுதி கடமையை செஞ்சு நான் போய் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதை விட வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. 4 பேருக்கு பயனுள்ள மனிதனா வாழ்ந்துட்டு நமக்கான ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கணும். சோ வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நன்றி.